கவனிக்கிறதே இல்லை. ஆனால் ஒவ்வொரு லேடிஸும் திங்க் பண்ணுவாங்க, என்னோட குடும்பம் எனக்கு வேணும், அவங்க வீட்டில் இருக்கு எனக்கு அது வேணும், அங்கே இருக்கு எனக்கு ட்ரெஸ் வேணும், சாரீ வேணும், சுடிதார் வேணும், இப்படி தான் கேட்பாங்க. ஆனால் ஒரு ஜென்ஸ் வந்து எனக்குன்னு எதுவுமே கேட்கறது இல்லை. அந்த குடும்பத்துக்காகவும் உறவினர்களுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் அவங்க லைஃப் இருக்கிற வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. இது நிறைய பெண்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லைன்னு சொல்லி நிறைய இடங்களை பெண்களுக்கு சொல்லிட்டு வரேன். அப்போ உங்களை நீங்கள் தூக்கிட்டு வாங்க. மற்றவர்கள் நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி நினைக்கவே நினைக்காதீங்க. கூட இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்ம பெற்றவர்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்ம பெற்றவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுதான் இன்றைய நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ மற்றவர்களை மாற்றவே வேண்டாம். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு பிரச்சனை வருது, ஒரு சங்கடம் வருது, ஒரு வேதனை வருதுன்னா அதையே நிரூபிக்கிறதுக்காக போராடாதீங்க. அது என்னைக்குமே ஃபெயிலியர் ஆயிடும். அந்த இடத்துக்கு அமைதியா வந்துட்டீங்கன்னா கால சூழல் ஒரிஜினலிய நிலைநிறுத்தோ, உங்க சூழல் மாறி ரியாலிட்டியில இருப்பீங்க. நீங்க என்னைக்கு நான் செஞ்சது கரெக்டு, இதுக்காக தான் செஞ்சேன்னு நீங்க நிரூபிக்கிற இடத்துல எல்லாமே நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டு. அப்ப நம்ம வாழ்க்கை சூழலை மாற்றுறதுக்கு, இந்த ஹாப்பி ரிட்டைர்மெண்ட் லைஃப்ல நம்மளை நம்ம மகிழ்ச்சியா வைக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. அதே மாதிரி உங்க மகன் அல்லது மகள் திருமணம் ஆயிட்டாங்க, அவங்க ஒரு ஃபிட்டா இல்லை, ஒரு ஜாபுக்கு போக மாட்டேங்கிறாங்க, ஒரு பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதுன்னா தயவு செய்து அவர்களுக்கு அறிவுரை சொல்லாதீங்க. இல்லை இதெல்லாம் இப்படி செய்யன்னு சொல்லாதீங்க. பணத்தை போட்டு பணம் வரும் அப்படின்னு சொல்லி பணத்தையும் கொடுக்காதீங்க. இது மூணுமே ஃபெயிலியர் ஆயிடும். அவங்களுக்கு ஆக்டிவேஷன் தெரப்பி தான் வேணும். அவங்கள செயல்முறைக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்தால் மட்டும்தான் அவர்கள் செயல்பாட்டுக்கு வருவாங்க. அதனால இன்னைக்கு 1 லட்சம் போட்டால் வரும்னு சொல்லி இன்னைக்கு 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா அது அடுத்த நாளே ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னாங்க நான் நிறைய பார்க்குறோம். இப்போ போன வாரம் கூட ஒரு ரிட்டையர்ட் ஆகிட்டு 3 மாதம் தான் ஆகுது. அவர் ரிட்டையர்ட் ஆனோம்னா அவங்க பையன் இருந்துட்டு நான் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறேன், எனக்கு 2 லட்சம் கொடுங்க, ஒரே மாதத்துல 3 லட்சம் வரும், உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். நான் போட்டான் 1 லட்சம் போட்டான், 1 லட்சம் வந்துச்சு. 2வது 2 லட்சம் போட்டார், 3வது 3 லட்சம் போட்டார். அப்படியே போயிடுச்சு. ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்த அமௌண்ட்ல குறைஞ்சது 1 மாதத்துக்குள்ள 3 லட்சம் போயிடுச்சு. அப்போ பணத்தை போட்டா பணம் வராது. நம்மளோட உழைப்பு இருந்தால் மட்டும்தான் பணம் வரும். இதை நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா உங்க மேல கோவப்படுவாங்க. ஏன்னா நீங்க வளர்த்துல மீடியா வளர்த்துச்சு. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மள உறவினர்களும் சுற்றியில் இருக்கிறவங்களும் உங்க அப்பா எப்பவுமே கஞ்சம், உங்க அம்மா ஒன்றும் வாங்கி தராது, உங்க அம்மா வாங்கி கொடுக்கும், உங்க அப்பா வேண்டாம் பாரு, இல்லைன்னா அம்மா சரிங்க அப்பா வேண்டாம் பாரு, அப்பா சரி பாரு அம்மா வேண்டாம், இப்படின்னு சொல்லி குழந்தைகள் மனசுல பதிய வச்சிருப்பாங்க. இதுக்காக நீங்க போராடினாலும் நீங்க தான் எதிரியா மாறுவீங்க. அதனால பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கு. என்னென்ன பிரச்சனைகளுக்கு? கல்வி சார்ந்த பிரச்சனைகளுக்கு. அது உங்க பேரன் பேத்திகளா இருக்கலாம், உங்க மகனோ மகளா இருக்கலாம், MBBS படிக்கலாம், ES படிக்கலாம், CA படிக்கலாம். அவங்களுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ரிசல்ட் வரலைன்னா அதுக்கு இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலா அவங்களோட நுண் அறிவு எங்க பிரச்சனை இருக்குதுன்னு கண்டறிஞ்சு மாற்றி வச்சோம்னா அவங்களும் சாதனையாளர்களாக வருவாங்க. அடுத்தது உங்களோட பொருளாதாரம் அவர்களோட பொருளாதாரம் முன்னேறதுக்கு இந்த மாதிரி நிபுணர்கள் மூலியமா அவர்களை பகுப்பாய்வு செய்து வந்தோம்னா அடுத்தது வருவாங்க. பெரும்பாலும் பணத்தை போட்டா பணம் வருங்கிறத தவிர்த்துட்டு பணம் போட்டா பணம் வராது, போயிடும். உழைப்பை போட்டு உழைப்பின் மூலியமா வர பணம் மட்டும்தான் நிலைத்து நிற்கும். அடுத்தது உடல் சார்ந்த மனம் சார்ந்த இந்த ரெண்டுலையும் பிரச்சனை வந்துச்சு. ஒருத்தர் கல்வி நல்லா வந்துருச்சு, வேலைக்கு போக முடியலைன்னா மனம் சார்ந்த சிக்கல். அந்த மனம் சார்ந்த சிக்கல் வந்துச்சுன்னா கழுத்து வரும், கழுத்து வேலை செய்யாது. கழுத்து எப்படியெல்லாம் வேலை செய்யாதுன்னா சோர்வா இருக்கும், ஒரு பதட்டமா இருக்கும், எங்கேயுமே போக பிடிக்காது, வீட்டுக்குள்ள ஐசோலேட்டடா இருப்பாங்க, வீட்டில் அம்மா அப்பா கூட பேச மாட்டாங்க, தனிச்சு இருந்துக்குவாங்க. யாருமே எனக்கு வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியும், நானே எனக்கு செய்ய தெரியும், எந்த அட்வைஸ் எனக்கு தேவையில்லைம்பாங்க. இப்படி உடல் சார்ந்த மனம் சார்ந்த பாதிப்புகள் இருந்தோ இது இப்படியே ஐசோலேட்டட் ஆனாங்கன்னா தான் ஹெல்த் ரிலேட்டட் வரும். ஒபிசிட்டி அதிகமாயிடும். லேடிஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் வரும், பிசிட் பாடி பிரச்சனைகள் வரும், மூட்டு வலிகள் அதிகமாக வரும், தூக்கம் வராது, தலைவலி வரும். இப்படி ஹெல்த்துக்கு ஃபார்வேர்ட் ஆகிடும். இந்த ஹெல்த்துக்கு ஃபார்வேர்ட் ஆகி இதையும் கவனிக்காம விட்டுட்டோம்னா தான் உடல் அதாவது தீர்க்க முடியாத நோயாக வந்து மாறிடும்.
நிறைய பேர் பார்த்துருப்போம், 10 வருஷம் 20 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க, மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த நோய்க்கு போயிட்டே இருக்கும். இது தீர்க்க முடியாதா மாறிடும். ஏற்போ கல்வி பொருளாதாரத்தில் முன்னேற முடியலைங்கிறப்ப இந்த ரெண்டுலையும் பிரச்சனை வரும். இந்த ரெண்டுலையும் 3லையும் பிரச்சனை வந்துச்சுன்னா சொசைட்டியில் மிங்கிளாகவே மாட்டாங்க. சொசைட்டிங்கிறது ஃபஸ்ட்டு ஃபேமிலி, அப்புறம் ரிலேஷன், அப்புறம் ஊருக்குள்ள இருக்காங்க. ஃபேமிலிலேயே மிங்கிளாக மாட்டாங்க, எந்த ரிலேஷனும் வேண்டான்னுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா எனக்கு ஒய்ஃப் வேண்டாம், ஹஸ்பண்ட் வந்து பிரிஞ்சிருக்கேன்னுவாங்க. என் குழந்தைகள் வேண்டாம், என்னால் பராமரிக்க முடியாதுன்னுவாங்க. இப்படி ஐசோலேட்டட் ஆகிட்டு தன்னைத்தானே வருத்தப்படுத்தி தன்னுடன் இருப்பவர்களையும் வேதனைப்படுத்திட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் தீர்வுனா உளவியல் சார்ந்த வழிகாட்டுதல் சிகிச்சை அவர்களுக்கு பலனளிக்கும். அதை தவிர்த்துட்டு அட்வைஸ் ஆறுதல் வேண்டாம். அப்போ நிறைய பேர் படிச்சுட்டு இந்த பிரச்சனை வருது. அந்த காலத்துல படிப்பறிவு இல்லாத காலத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாருமே உழைக்க தயாரா இருந்தாங்க. இப்ப படித்தவர்கள் அனைவருமே உழைக்க மறுக்கிறாங்க.